ஆண்டவர் ஏன் பூமிக்கு வந்தாருன்னா, துயரப்பட்ட எல்லாரையும் ஆறுதலும் படுத்துவாரா, சீர்படுத்தவும் செய்வாராம். நம்ம ஆறுதலை மட்டும் தேடிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே நான் எதுல சீர்படணும், ஆண்டவரே நான் எதுல சரியில்லை சொல்லுங்கன்னா சொல்லுவார். சொல்லி சீர்பட்ட உடனே என்ன செய்கிறாராம், சாம்பலுக்கு பதிலா இன்னொன்னு என்ன செய்கிறாரு, சிங்காரம். அப்புறம் துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலத்தை, அப்புறம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கும். எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்றார். ஒரு நல்ல ஆங்கில பாடல் உண்டு, ஐ எம் ட்ரேடிங் மை சாரோஸ் அப்படின்ட்டு. நான் என்னுடைய எல்லா துக்கத்தையும் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். துக்கத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா வாங்கிக்கிறேன், என் பலவீனத்தை கொடுத்துட்டு சுகத்தை வாங்கிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இங்க ஆண்டவர் அதான் செய்கிறார். எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆறுதலை தர விரும்புகிறார். துயரப்பட்ட அனைவருக்கும் எப்படியா, உங்க துயரம் ஒரு மாதிரி இருக்கும், என் துயரம் வேற மாதிரி இருக்கும், உங்க துயரம் வேற மாதிரி இருக்கும், உங்க வீட்டு கஷ்டம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்.